ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிறடி கிஸில் வந்து நாளைக்கு என்ன நடக்குது அப்படி தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா ரோகிணி வந்து போலீஸ்காரங்க வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்களே. ஸோ அவங்க பையன் வந்து கிறிஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ்காரங்க கோயிலில் போய் வேண்டிக்கிறாங்க. இந்த மாதிரி எங்கள் அம்மாவை எப்படியாவது வந்து வெளியே ரிலீஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம அருணாச்சலமும் நம்ம ரவியும் வந்து பார்த்திங்கன்னா என்னடா கிறிஸ் இங்கே வந்து என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனை வந்து தேடி அலைகிறாங்க. தேடி வந்து கோயிலில் வந்து வேண்டிக்கிட்டு இருக்கோம். எதுக்கு இங்கே வந்து நின்றுட்டு இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டால் அந்த மாதிரி கஷ்டம் வந்து அழுகு வந்து எங்கள் அம்மாச்சி வந்து கோயிலில் போய் சாமி கும்பிட சொல்லும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா எதுக்காக உனக்கு அழுகு வருது அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டோன்னா அந்த மாதிரி எங்கள் அம்மா தான் போலீஸ் எங்கள் அம்மா இல்லை ரோஹிணி ஆண்டி வந்து போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்களா அப்படின்னு அம்மானு முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் ரோஹிணி ஆண்டி வந்து போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்கல்ல, அதனால தான் நான் வந்து சாமிகிட்ட வேண்டிகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டுத்துக்கு ஒரே சந்தேகமாகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரோஹிணி வந்து வீட்டுக்கு வந்து வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தோன்னே மனோஜ் வந்து கூப்பிட்டு வராரு. கூப்பிட்டு வந்தோன்னா அந்த பையன் போய் ஓடி போய் ரோஹிணி வந்து கட்டிப்பிடிச்சி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து ரோஹிணி ஆண்டி வந்துட்டிங்களா ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க ரொம்ப வந்து சந்தோஷமாக வந்து அவங்களை கட்டி பிடிச்சி நிற்கிறாங்க. ஸோ நம்ம ரோஹிணிக்கு என்ன பண்ணுறது, எல்லாருமே நம்மளை தான் பார்க்குறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே பயந்தே பார்க்குறாங்க. பார்த்தோன்னா சீரியல் வந்து நாளைக்கு தான் நடக்க போகுது. ஸோ ஓகே, பை டாட்டா. அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம என்ன சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.